நீ பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மலம் சாரல் வீசுதடா நீ நின்ன நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடா அடுத்தொலைவில் இருந்த நீங்களா என்ன இந்த ராத்திரியில ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன இல்ல உன் கூட போடா வெளியில. சத்தம் போட்டு ஊர்க்காரங்களை கூட்டி என் மானத்தை வாங்கிடாதடி. மானம் போக கூடாதுன்னா இங்க இருந்து வெளியில போடா போடா. நீ என்னங்க பண்ற? இல்ல இல்ல அதுக்கு என்ன நான் மீனோட காசை வாங்க வந்தேன். மீனோட காசா? இந்த நேரத்துல மீன் விக்கிறேன். என்ன விட்டுரு. நீ சொல்ற காமெடி நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை இங்க பார்த்தனா உன் கையை காலை உடைச்சு போட்டுருவேன். போடா போய்ங்க. ஐயோ அவனை இன்னும் 2 அடி அடிக்க வேண்டியதானே. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தால தானே அந்த மீன்கார உன்னை சுத்தி சுத்தி வரான். இங்க பாருங்க, என் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அப்படிலாம் நான் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, அதனாலதான் நம்பிக்கையா உன்னை பார்க்க வந்தேன். நீங்க இன்னைக்கு போக வேண்டாம். இங்கிருந்து போறதுக்காக நான் வந்தேன். அவன் யாரோட பையன்? முதலாளி, என்னங்க இதெல்லாம்? விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சந்தோஷ பைத்தியத்துலதான் இப்படிலாம் பண்ற சாவித்ரி. என்ன அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? வேலை எதுவும் கிடைச்சிருக்கா? இல்ல, ஒரு வேலை கம்மியாயிடுச்சேங்கிற சந்தோஷம். குறைஞ்சிருச்சா? என்ன இருந்தாலும் பாசமானவர் ராம் முதலாளி. நீ டீ குடுத்தியா? இல்ல. நான் எதுக்காக அவருக்கு டீ கொடுக்கணும்? அட கடவுளே, முதலாளி நகையை திருப்பி கொடுக்கதா வீட்டுக்கு வந்தாரு. நீ ஒரு டீயாவது கொடுத்துருக்கலாம்ல. நகையை திருப்பி கொடுக்க வந்தாரா? யாரு? ஐயோ, அப்ப அவரு கொடுக்கலையா? இல்லையே, அவர் கொடுக்கல. முதலாளி வந்தாருன்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன் அவர் நகை தான் கொடுக்க வந்திருக்காருன்னு. கடன் வாங்கின காசு கொடுக்காம எப்படி நகையை கொடுப்பாரு? அப்புறம் எதுக்கு அவர் வந்தாரு? அது எப்படி எனக்கு தெரியும்? ஒருவேளை நான் இல்லாதனால அவர் கொடுக்காம போயிட்டாரோ? இங்கே யாரும் இல்லையா? யாரு? நான் தான், ராமு முதலாளி. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஐயோ வேணும்.
என்ன ஸ்வீட்டா இருக்கு. இந்த கை பக்குவம் சொல்றது இதானா? பச்சை தண்ணி கூட எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. கொஞ்சம் நில்லுமா. கையிலையும் கழுத்துலையும் எதுவுமே இல்லையே. அந்த நீலகண்ட எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான்ல. அருணா கயிறை கூட அடகு வச்சுட்டான்ல. அது உங்ககிட்ட தானே இருக்கு. இப்போ அது என்கிட்ட இல்ல, வீட்டுல பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். சாவித்திரி எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். அந்த அருணா கயிறு எனக்கு வேணும். ஐயோ, ஏன் அப்படி சொல்ற? அது வேற எதுக்காக? உங்களுக்கு எதுக்கு என்னோட அருணா கயிறு? அத என்கிட்ட கொடுத்துருங்களேன். தருவேன். இந்த கண்டிஷன்ல நீ என்ன கேட்டாலும் ராம முதலாளி கொடுத்துருவேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் அருணா கயிறு மட்டும் போதும். கொடுத்துடலாமே. அத நாளைக்கு கொடுத்துருட்டா? ம், நாளான்னைக்கு தரட்டுமா? சாவித்திரி, நாளைக்கே கொடுத்துட்றேன். ஈஸ்வரா, கிடைச்சது கூட இல்லாம போயிடுமோ? நாளைக்கு காலங்காத்தால ஆன உடனே நீலகண்டனை அனுப்பிவிடு. உன்னோட அருணா கயிறை இந்த ராமு முதலாளி கொடுத்து விட்டுருவேன். என் மேல எப்பவுமே தனி பாசம்தான். என்னை எப்படியாவது தூக்கிட்டு வந்து என் வீட்லயே சேர்த்துடும். நல்ல வேலை இங்கே தூண் இருந்துச்சு. சாமி, இனி எல்லாமே உன் கையில் தான் இருக்கு. நான் சாவித்திரிட்டு தான் கூப்பிட்டேன். ஆனா சரஸ்வதி தேவியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு கேட்டேன். சத்தம் போடாதீங்க. பிடிச்சிக்க பார்த்து பத்திரமா உள்ள கூட்டு போ. கட்டில் வந்துருச்சா? அந்த காலை மட்டும் இப்படி போட்டு. இன்னைக்கு யாரு கூட போய் கல்லு குடிச்சிங்க? தோட்டத்துல வேலை பார்க்குற கண்ணாயிரண்ண கூட. வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கம் இல்லடி, கண்ணாயிரண்ண. கண்டவன் கூட எல்லாம் போய் குடிச்சிட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் கண்டவன் கூட போய் கல்லு குடிக்கலடி, கண்ணாயிரண்ண கூட தான் குடிச்சேன். அப்ப அவன் தானே கண்டவன். அதாவது சாவித்திரி. புரியுது புரியுது. ஓகே. காசு எங்க இருந்து கிடைச்சதுன்னா எனக்கு புரியவே இல்லை. காசா? காசு சாமி கொடுத்துச்சு. சாமியா? ஆமா, என்னோட சாமியே அந்த ராமு முதலாளி தான். அப்போ அந்த சாமி கிட்ட யாருன்னா கயிறை கேட்கலையா? கேட்டேனே. கேட்ட உடனே அந்த சாமி கொடுத்துருச்சு. இதா அருணா கயிறு. இது அருணா கயிறா? எங்க ஊர்ல இதான் அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க. என்னோட தங்க அருணா கயிறுங்க தான் கேட்டேன். தங்க அருணா கயிறா? அதான் முதலாளி வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் தான் எனக்கு காசு கொடுத்தாரு. அந்த காசை எடுத்துட்டு நான் போகும்போது தான் அந்த கண்ணாயிரம் என் கூட வந்து பேசினான். அப்புறம் தான் நாங்கள் கல்லு கடைக்கே போனோம். அப்புறம் மீதி இருந்த காசுல அருணா கயிறு வாங்கிட்டேன். அந்த சாமி கொடுத்த காசுல மீதி ஏதாச்சும் இருக்கா? ஜோப்ல கொஞ்சம் சில்லறெல்லாம் இருக்கும். எனக்கு குடிக்க கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? இந்த அருணா கயிறு எவ்வளோ நீளமா இருக்கு. இதை அப்படியே நல்லா கட்டிட்டு மேலே போட்டு பொங்க விட்டோம்னா அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கும். அழகா இருக்கும். காய போடலாம். என்ன உன் பேரு சுவா? இல்ல அப்படின்னா வேலை பார்த்துட்டு போயா. தேவி, அரணா கயிறு கொடுக்காதனால என் தலை வெடிச்சு சாகணும்னு நீ வேண்டிக்கிறியா என்ன? சாவித்திரி, நான் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லை. நீலகண்டன் கேட்ட காசையும் நான் கொடுத்துட்டேன். அந்த அருணா கயிறை நானே வச்சுக்கிறேனே. எதுக்கு? சரோஜினி அக்காக்கு கட்டுறதுக்கு தானே. ஐயோ, இது அவளால கட்டிக்க முடியுமா? அவளுக்கு கட்டணும்னா 1/2 கிலோல அருணா கயிறு வாங்கணும். ஏன் போட வேண்டியதானே? நீ அது இதுன்னு சொல்லி என்னோட மூட ஸ்பாயில் பண்ணாத. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏய் பிசாசு தலையன், என்ன பார்க்காத, அங்க பாரு. சாவித்திரி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு படுத்தா தூக்கம் வரல.
வயசாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். இல்ல இது அந்த மாதிரி தூக்கம் இல்லைன்றது இல்ல. அரணா கயிறு கிடைச்சதுன்னா என்னோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். நீ அதை கொடுப்பியா? உங்களுக்கு இப்போ தேவைப்படுறது அருணா கயிறு இல்ல, அப்புறம் சங்கிலி. சங்கிலியா? அது எதுக்கு? உங்களை கட்டுறதுக்கு தான். வேற எதுக்கு? யாருக்கு கட்ட போறீங்க? இங்க வாயேன். ஐயோ ஈஸ்வரா. சாவித்ரி, சாவித்ரி, நீ எந்த பதிலும் சொல்லலையே. அரணா கயிறை நான் எடுத்துக்கிட்டுமா? அது உங்ககிட்ட தானே இருக்கு, அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? இருந்தாலும் உன்னோட பெர்மிஷன் இல்லாம அது எனக்கு வேண்டாம். என்னாச்சு? நான் ஒண்ணும் எதுக்கு பண்ணல. அவரை அடிக்கிறாரு? தயவு அடிக்காதீங்க. செஞ்சு ஏன் பார்த்தா அவரை அவரை ஒண்ணும் அடிக்கிறாரு? பண்ணிடாத. அது எப்படி விட்டுட்டு போக முடியும்? நீ அடிக்கிற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணாரு சொல்லு. ஏன் பயில்வானே, எதுக்கு ராமு முதலாளி அடிக்கிற நீ? இந்த ஆளு என்ன பொறுக்கித்தனம் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? பயில்வானே, என் மானத்துக்கு எடுத்துறாரு. என்ன நீயே சொல்ற? பயில்வான் சண்டை போடாதீங்க. என்ன ராமு இதெல்லாம்? ஐயோ வாத்தியாரே, அது என்ன பயில்வான், என்ன ஆச்சு? உங்க தங்கச்சி குளிக்கும் போது ஒளிஞ்சிருந்து பார்த்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அடிப்போம், அடிச்ச கொன்னுடுவோம். அதத்தான் நானும் பண்ண போறேன். ஐயோ பயில்வான் உடம்பு சரியில்லாதவரு. இல்ல முதலாளி யாரு குளிக்கும் போது எட்டி பார்த்தாரா? சொல்லு பயில்வான். நீலகண்டனோட பொண்டாட்டி சாவித்திரிய தெரியும்ல, அவ குளிக்கும் போது ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க அந்த கிளபோல்டு. இவனுக்கு என்ன பண்ணலாம்? வேணாம் வேணாம், இதுவே போதும். எல்லாரும் போகலாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. தேவைதான் உங்களுக்கு சூடுதான். அந்த பயில்வான் இவரை அடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா வாத்தியாரே? இப்படி உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீயும் 2 அடி வேணா அடிச்சிட்டு போ. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அம்மா சரோஜினி, நல்லவரான மகாத்மாவுக்கும் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நல்ல செமுத்தியா கிடைச்சது இல்ல. அத கஸ்தூரிபாய் சகிச்சுக்கலையா? ஆமா, ஆனா இவர் கஷ்டப்படுறதை என்னால ஏத்துக்க முடியல வாத்தியாரே. உன்னால இத பொறுத்துக்க முடியலன்னா நீ வேணா இங்க வந்து உட்காந்தாளு, நான் வேணா தள்ளி உட்காந்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாவித்திரி தான். அந்த அப்பாவி பொண்ணை பத்தி எதுவும் சொல்லாத சரோஜினி, அவ எந்த தப்பும் பண்ணல. பாத்தீங்களா வாத்தியாரே, இவருக்கு இப்போ அவ மேலதான் பாசம் இருக்கு. ஆமா, அவகிட்ட உனக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லல்ல. உங்களை அடிச்சது தப்பே இல்ல, இன்னும் கூட நல்லா அடிச்சிருக்கணும். அவளுக்காக வேணா நான் அடியும் வாங்குவேன், வேணும்னா என்னோட உயிரை கூட கொடுப்பேன். இதுக்கு பேர் தியாகமா? கோட்சே கையால சுடப்பட்டு இந்த இந்தியாவுக்காக தன்னுடைய உயிரை நீத்தாரே மகாத்மா காந்தி, அது தியாகம். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இந்தியாவுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? நான் தான் அப்பவே சொன்னல வாத்தியாரே, அவ ஏதோ வசியம் பண்ணிருக்கான்னு. அந்த பூதம் அருணா கயிறுல வசியம் பண்ணிருக்கு. கஷ்ட காலம் வரும்போது ரூம்ல இருக்கிற அரணா கயிறும் பாம்பா கொத்தும்னு முன்னாடி கதையா கேட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். இங்க பாருங்க, கடைசி முறையா சொல்றேன், அந்த அரணா கயிறை திருப்பி கொடுங்க. கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் 3 தடவை சொல்லிட்டேன். நீ என்ன பண்ண போற? பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு. ராமு, அந்த அருணா கயிறு வந்ததுல இருந்து ஒரு நேரம் சரியில்லை, தயவு செஞ்சு நீ அதை கொடுத்துரு. சாட்சாத் அந்த பகவதி தேவியே இறங்கி வந்து சொன்னாலும் இந்த அரணா கயிறை நான் கொடுக்க மாட்டேன். துரோகி, இந்த அரணா கயிறால உங்க மானமே போச்சு. இதுக்கு அப்புறம் என்ன போனாலும் சரி, நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன்.